ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரணகளி இலையை வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நர்சரியில் இப்போ வந்து நிறைய ரணகளி வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ரணகளி செடியை வந்து வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வளர்க்குறவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது என்னென்னா, நமக்கு வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து பெஸ்ட்டு. இந்த இலையை வந்து ஒரு 7 நாள் காலமாக வர வயிற்றில் சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து சரியாகிரும். ஸோ அதாவது பெரிய கல்லெல்லாம் இருந்ததுன்னா சரியாகாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கம்மியாக சின்ன கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியாகிரும். ஸோ இப்போ என்னென்னா, நாம் வந்து கொஞ்சம் இலை எடுத்து வச்சுருக்குறோம். இந்த இலையை வந்து நம்ம 2 முறையில் வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம வந்து இந்த இலை இருக்குதுல்ல, இந்த இலையை வந்து ஒரு மண்கலவை, நல்லா லூஸான மண்கலவையாக எடுத்துக்கணும். அந்த இலையை வந்து மண்ணில் நம்ம மூடி வைக்கணும், இல்லைனா கொக்கோபீட்டில் மூடி வைக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து இந்த இலையிலேருந்து சைடில் இருந்தெல்லாம் குட்டி குட்டி செடியாக வளர்ந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து இந்த இலை வந்து நிறைய தண்ணி ஊற்றினோன்னா அழுகி போயிடும். நமக்கு வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், சும்மா இப்படி மண் எடுத்து வச்சாலே போதும், அது சூப்பராக வந்துடும். இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு வந்து இதில் இருந்து 2 குட்டி செடி தான் வந்தது. மற்ற மாதிரி வந்து இந்த இலை வந்து அழுகி போச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த மழை கொஞ்சம் இருக்கிறதுனால இது வந்து எனக்கு கரெக்டாக வரல. ஆனால் நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிளைமேட்டுக்கு வந்து இந்த செடி வந்து சூப்பராக வளர்ந்து வந்துடும். அப்புறமா இந்த இலைகளை வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே இந்த இலையை வந்து இந்த பிளேட்டில் இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்லையோ இல்லைனா ஒரு புக்குக்குள்ளே நீங்கள் இந்த இலையை வச்சு அப்படி மூடி வைக்கணும். அப்படி வச்சாலே போதும். நான் பார்த்தீங்களா, அந்த இலையை வந்து நான் சும்மா போட்டிருந்த இலை அந்த சைடு ஃபுல்லுமே வேர் போட்டிருக்கு. இந்த வந்து நான் வந்து மணல்லையோ ஊனி வச்சாலே போதும், சூப்பராக இந்த செடி வந்து வளர்ந்து வந்துடும். இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் கொக்கோபீட் யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து கொக்கோபீட்டில் வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். இது வந்து நான் வந்து சும்மா அந்த பிளேட்டில் வச்சுருந்த இலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா இலையிலையுமே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் விளைஞ்ச இலையில எல்லாமே சைடில் வந்து வேர் வந்திருக்கும். இதை இனி வந்து கொஞ்சம் கூட இந்த செடி வளர்றது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மண்ணில் நட்டு வச்சாலே போதும், இந்த இலை வந்து சூப்பராக வந்துடும். ஸோ ரணகளி வந்து நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குவீங்க, எல்லா நர்சரியில் வாங்குவீங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயாவது இந்த இலையை பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போய் நீங்கள் வந்து பறித்து கொண்டு வீட்டில் நட்டாலே போதும், சூப்பராகவே வளர்ந்து வந்துடும். இது வந்து இலை மூலமாக தான் மேக்ஸிமம் இதோட ப்ரொபகேஷன் இருக்கும். ஸோ சூப்பராக வளர்ந்து வந்துடும். இது வந்து நான் வந்து மண்ணில் புதைச்சி வச்சுருந்தேன், அந்த இலை தான் மழையில் அழுகி போயிட்டு அப்படியே இதில் வந்து 2 வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இனி வந்து இந்த இலையை வந்து நம்ம அப்படியே வச்சாலும் போதும். வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைட்லலாம் அழுகிட்டு 2 வேறு மட்டும் போட்டிருக்கு. ஸோ 2 குட்டி செடி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ திருப்பியும் வந்து சரி அதை முளைக்கட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சாச்சு நம்ம. இப்போ இந்த இலையை பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் அப்புறமா தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு வந்து வேர் பிடிச்சிருந்தில்ல, வேர் பிடிச்சி 1 வீக்லேயே இதில் வந்து இந்த மாதிரி இலை வளர ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். குட்டி செடியாக சூப்பராக வளர்ந்துருக்கு, அழகாக இலையை பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்குது. 2 இலை விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மண்ணிலையோ மேக்ஸிமம் மணலில் நீங்கள் நட்டு வைக்கலாம், இல்லைனா கொக்கோபீட்டும் மணலும் கொஞ்சம் மாட்டு சாண உரமோ ஆட்டாம்புழுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடச்சினால நீங்கள் போட்டு மண்புழு உரம் கிடச்சாலும் போதும், ஏதாவது ஒரு உரத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நட்டு வச்சாலே போதும், சூப்பராக வளர்ந்துடும். பார்த்தீங்களா, குட்டி செடி நம்ம வந்து மண் தண்ணி எதுவுமே ஊற்றாமலே அது வந்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இனி வந்து இதை நம்ம நட்டு வைக்கணும். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு குட்டி ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த இலையை பார்த்திங்களா அழகாக இருக்குதா, ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணி எடுக்கலாம் நமக்கு. ஸோ இதையும் வந்து நான் கொஞ்சம் கூட வளர்கிறதுக்கு 1 வீக் கூட இந்த மாதிரி வச்சுட்டு இனி தான் மண்ணில் நட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் வந்து இலையை வந்து சும்மா நட்டு வச்சாச்சு. இதில் வந்து லைட்டாக மண் மட்டும் மேலே வச்சா அந்த வேர் வந்து கரெக்டாக மண்ணில் படுறது மாதிரி வைக்கணும், உங்களுக்கு வந்து சூப்பராக வளர்ந்துடும். ஆல்ரெடி நான் வந்து அந்த மாதிரி வளர்ந்த செடி தான் இப்படி இருக்குது பாருங்கள். அந்த இலைக்குள்ளே எப்படி புழு போய் அந்த செடியை டிஸ்டர்ப் பண்ணி கொன்று வச்சுருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து நான் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே போகிறோம், இந்த இலை வந்து சூப்பராக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம